18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு? உண்மையான குற்றவாளி நான் கடிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தானே அர்த்தம். எங்கிட்ட அந்த பொறுப்பு இருந்தால் நாங்கள் செய்வோமே. நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. கல்யாணம் பண்ணி இணக்கமா குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரை கட்டிக்கிறான்னு கேட்டா அப்படி மக்களை இப்ப நம்ம பார்க்க போறது செம்ம சீனுமா. வர 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. சடக்குன்னு இந்த பக்கம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் வருமா அப்படின்னு அவங்க கேட்க, பதிலுக்கு சடக்குன்னு நம்ம தமிழக பாஜக தலைவர் இருக்காருயா, அவரு ஏங்க மத்திய அரசு ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சிருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா, இப்படி ஏடா கூடமாவா கேட்கறது அப்படின்னு பொறுமை இருக்காருங்கோ. மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்காங்க சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முதலமைச்சர் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை போட, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சில புள்ளி விவரங்களை எடுத்து ஒரு பட்டியல் போட்டிருக்கிறது செம்ம சீனா இருக்கு. நாட்டிலேயே அதிக முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சவங்க பட்டியல்ல மொரார்ஜி தேசாய், ப. சிதம்பரம், பிரணாப் முகர்ஜிலாம் இருந்தாலும் முதல் முறையா பெண் அமைச்சர் ஒருத்தர் 7வது முறையா நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யறது நம்ம நிர்மலா சீதாராமன் தாங்க. இது ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் 3 வருஷமா சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கப்படாம இருக்கே, அது அப்புறம் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரிவுச்சாலை திட்டத்திற்கான ஒப்புதல், கோவை மதுரை ஆகிய நகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல்னு இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாமா அப்படின்னு முதலமைச்சர் ஒரு கேள்வியை போட்டு கிறுகிறுக்க வச்சிருக்கிறார். அப்புறம் ஏற்கனவே அறிவித்த ரயில் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான நிதியோட கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துவீங்கன்னு நம்புறேன்னு முதலமைச்சர் சொல்ல, ஹலோ முதலமைச்சர், என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எழுதியிருக்கிறீங்க நீங்க? கடந்த 10 வருஷத்துல மத்திய அரசு கொடுத்த 10.25 லட்சம் கோடி நலத்திட்டங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படியே பொங்கிட்டாருங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியில ஒன்ன கூட நிறைவேற்றல, அதை மறந்துடாதீங்க. சும்மா நாடகமாடி மக்களை ஏமாத்தலாம், ஆனா எங்களை ஏமாத்த முடியாது பாத்துக்கங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீட் தேர்வு ரிசல்ட் எல்லாம் அங்கங்க குளறுபடியாக வந்து கடைசியில் ஒரு வழியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பாப்பா 705 மார்க் வாங்கியிருக்கு, சந்தோஷம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறதான். ஆனால் அந்த பாப்பா 12வது வகுப்பில் ஃபெயிலு. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் மெயினான பாடங்களில் மார்க் ரொம்ப கம்மி, இங்கே மட்டும் அதிகம். எப்படி? குஜராத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 352 மதிப்பெண் வாங்கி தோல்வி அடைஞ்ச ஒரு மாணவி நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டு 720க்கு 705 மதிப்பெண் வாங்கியிருக்கிற அதிசயம் நடந்திருக்குங்க. நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நாடே நீட்டுக்கு எதிராக கொந்தளிப்பாக இருக்கிற நேரத்தில் இன்னொரு விவகாரம் தெரிய வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இயற்பியல்ல 21, வேதியியல்ல 31, உயிரியல்ல 39ன்னு தோல்வி அடைஞ்ச குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க நீட் தேர்வில் இயற்பியல்ல 99.8%, வேதியியல்ல 99.1%, உயிரியல்ல அதுலையும் 99.1%, மொத்தமாக 99.9% மதிப்பெண் வாங்கியிருக்காவ. அதாவது 720க்கு 705 மதிப்பெண். மாணவியோட பெற்றோர் மருத்துவர்கள்ங்கிறதுனால ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ. +2ல் பெப்பரப்பையான பெயிலான மாணவி நீட் தேர்வில் எப்படி இப்படி டிஜுக்குன்னு பாஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சந்தேகமாக இருக்கேன்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கிறது பயங்கர சீனாக இருக்கு. இந்த பழைய படத்தெல்லாம் டிஜிட்டலாக போட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் என்னென்ன படத்தெல்லாம் டிஜிட்டல் மயமாக்கி கொடுத்தா நீங்கள் உட்காந்து பேனு பார்ப்பிய அப்படின்னு கேட்டோம். பக்கன்னு பதில் சொல்லியிருக்காங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பில்லா பார்க்கலாம், பில்லா, ரங்கா நல்லா இருக்கும். அப்போ உள்ள படம்லாம் பார்க்கணும் ரொம்ப ஒரு ஒரு விறுவிறுப்பு, ஒரு சுறுசுறுப்பு. வேலைக்காரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லா ஒரு பயங்கரமாக இருக்கும். பழைய படம்னா சிவாஜி படம் பார்க்கலாம், பாசமலர், அண்ணன் தங்கச்சி பாசம் அதிகமாக இருக்கும், அந்த திரைக்கு வருமா. எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படம் டிஜிட்டல் படம் பார்த்தா பார்க்க ஆசைப்படுறோம். நான் இப்போ உள்ள படம் நல்லா இருக்குது, இல்லை நல்லா சொல்ல, ஏன்னா டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க.
அது அவன் தவறு வந்து நடிகர் மேலே தவறு கிடையாது. டைரக்டர் என்ன சொல்கிறானோ அதான் செய்வாங்க. ஆனால் பழைய படம் வந்து பெஸ்ட். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை படம், சேஷங்கர் சாவித்ரி, 10 வயசுல பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தேன். அது ரீமிக்ஸ் கலர்ல டிஜிட்டல் பண்ணாக்க நல்ல ஆர்வத்தோட பார்க்கலாம். நிறைய இந்த படம் கலெக்ஷனும் கொடுக்கும். படகோட்டி, நாளை நமது, இதயகனி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஏற்ற படம், குடும்பத்துக்கு ஏற்ற படம், அண்ணன் தம்பிக்கு ஏற்ற படம், அக்கா தங்கச்சிக்கு ஏற்ற படம், குடும்ப படமாவும் இருக்கும். இன்னைக்கு அட்டாக்க நம்ம பிரபல திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் சமீபத்தில் கொலையான ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நினைவேந்தல் பேரணி ஒன்று நடத்தினார் இல்லையா, அதில் தான் ரொம்ப ஹாட்டாக கோபமாக பேசியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாது. அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்கள் ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ நாங்கள்லாம் ரவுடிங்க தான், வேறு வழியே கிடையாது. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்டாங் அண்ணா சார் உங்களால் வந்து பார்க்கணும் அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்கள்லாம் ஒன்றும் திரள முடியாதா? நான் கேட்குறேன். நான் எப்போ இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. உடனே பேசுறேன், நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுற. நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. காங்கிரஸ்ல இருந்து அந்த நாட்டுக்கு வந்து புதிய நீதி கட்சிக்கு வந்தோம். நீதி கட்சியிலிருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம், அங்கிருந்து ஏடிஎம்கேக்கு போறோம், ஏடிஎம்கேல இருந்து திரும்ப டிஎம்கேக்கு வரோம். மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு? எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு? யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம்? ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிக்கு தான் மாறி 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 போட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அப்படியே இந்த கவுண்டர் அட்டாக்க நேராக எடுத்துகிட்டு போய் நம்ம கனிவுடைய கிட்ட கொண்டே கொடுத்தோம். இந்த மாதிரி ரஞ்சித் அவர்கள் பொறுவி இருக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுதியா அப்படின்னு லேசாக அப்படி கொஞ்சம் வாயை கலர்ன உடனே அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. ஆனால் ஒன்று, ஆம்ஸ்டாங் கொலையில் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடு. அதில் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அக்கா நாசுக்காக விளையிட்டாங்க. இல்லைங்க, இந்த விஷயங்களுக்குள்ள நான் போக விரும்பல. நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களோடு தொடர்ந்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஒரு குற்றம் நடக்கும் பொழுது நிச்சயமா அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். அந்த குற்றத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், குற்றத்திற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு. அப்படியே இந்த குற்றவாளிகள்லாம் அடையாளம் தெரிஞ்சா சடக்குடைய நம்ம எதிர்கட்சி தலைவர் காட்டி கொடுக்க வேண்டியானே. ஏன் அவர் சும்மா இருக்காரு, எங்களை போட்டு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சட்டத்துறை சொல்ல உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் காண்டாகி, ஏங்க கவர்மெண்ட் நீங்க தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும், நாங்க அப்படி அப்படி சொல்லுவோம், அவ்வளவுதான். வேணா கவர்மெண்ட் ஏன்ட்ட கொடுங்க, ராத்திரியோட ராத்திரி எல்லாத்தையும் கைது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு? உண்மையான குற்றவாளி நான் கடிக்க போயிருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தானே அர்த்தம். எங்கிட்ட அந்த பொறுப்பு இருந்தால் நாங்கள் செய்வோமே. பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. மக்கள் அவருக்கு தானே ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. அவர் தானே அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பாளர் அவர் தானே. அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதுவோட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியா இருக்காரு. என்ன செய்வது? ஆட்சி அவிய கையில் தான் இருக்குது, அதிகாரம் அவிய கையில் தான் இருக்குது, காவல்துறை அவிய கையில் தான் இருக்குது, சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் தான் இருக்குது. அவர்கள் தான் அதை எப்படி செய்ய வேணும், எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும். பெண்களுக்கு நீ காசு கொடுத்துட்டா அது திட்டமாயிருவா, பேங்கில் போட்டால் அது வாட்டு போகுது அக்கௌண்ட்டில். என்னையா உங்களோட பெரிய அக்கப்புறா இருக்கு, நீங்கள் பண்ண திட்டத்தை பூரா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காருடா. பத்திரிகைலாம் நீங்கள் நிறைய விளம்பரம் கொடுத்ததால பத்திரிகையில் உட்காலமாக போடுறீங்க, எங்களை கூட தூக்கி துணிவிட போடுறீங்க, அவையில் பெருசாக போடுறீங்க. தொடர்ந்து பத்திரிகை விளம்பரம் கொடுப்பது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. 38 மாதங்கள் ஓடிவிட்டன. 38 மாதத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்தில் எந்த தொகுதியாவது எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். தம்பி கொஞ்சம் என்ன மதுரையில் ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. 2 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. கேட்டால் என்னமாங்க, நாங்கள்
மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம்பாங்க. அது என்ன திட்டமா? அது நீங்க யார் வேணாலும் முதலமைச்சர் வந்து அறிவிக்கலாம். அறிவிப்பு இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறது தான், அது திட்டம் அல்ல. அப்புறம் மகளிருக்கு பேருந்தில் கட்டணம் எல்லாம் பயணம், அது என்ன அறிவிப்பு தான், திட்டம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் யார் முதலமைச்சரானாலும் இந்த செய்யலாம். ஐயா ஐயா உதயநிதியை டெபுட்டி சிஎம்மா மாத்துறதா அப்படின்னு முடிக்குங்குள்ள யோ அங்க கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, ஆதரிக்க மாட்டேன், ஆமா போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் கொஞ்சம் காண்டாயிட்டாப்ல. இதெல்லாம் ஸ்டாலின் கேட்கிற கேள்வி. திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க. அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக, நாங்கள் ஊடகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன், அல்லது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான். அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவருக்குலாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. மக்களை அடுத்த கவுண்டரு நம்ம திருநாவுக்கு அரசர் இருக்கார் இல்லையா, அந்த அரசர்கிட்ட போய் ஐயா ஐயா செல்வ பெருந்தகை இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, அப்படி அதாவது காமராஜர் ஆட்சியெல்லாம் கொண்டு வந்துருவோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு, குத்துன்னு குத்துவோம்னு சொல்லியிருக்காரு, கூட்டணிக்குள்ளே குழப்பம் வந்துடாதான், கூட்டணியிலேருந்து உங்களை தூக்கிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஐயா கோவம் வந்துருச்சு. ஏங்க இதை நாங்கள் அப்போ எது பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் ஏங்க பேட்டு ஊதி பெருசாக்குதிய, நாங்கள் ஒரு அரசியல் பண்ணால் நீங்கள் எங்ககிட்ட ஒரு அரசியல் பண்ணிதில்லை, என்னங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் சாலிச்சுக்கிட்டாருங்க. முதல்ல நீங்கள் சொன்னதில் சின்ன மாற்றம் என்னென்னா, நான் இருக்கும்போது சொல்லாமல் இல்லை, நானும் எதிர்காலத்தில் காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன், பேசாமல் இல்லை. அதே தான் அவரும் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக பேசிடல. நான் சொன்னதை, தங்கபால் சொன்னதை, இளங்கோவன் சொன்னதை, அண்ணன் குமரி ஆனந்தன் காலத்திலேருந்து எல்லாரும் சொன்னதை, அண்ணன் கிருஷ்ணசாமி சொன்னதை, எல்லாரும் இது சொல்கிறதான். ஆட்சி தலைவர்களாக வந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும், எல்லாரும் பேசுகிறதான். அதுதான் அவரும் பேசுகிறாரு. அதில் ஒன்றும் அதனால் திமுகவுக்கும் செல்வப்பந்தைக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் கூட இடம்பெற்று எம்எல்ஏக்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எம்பியில் வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ 40க்கு 40 ஸ்டாலின் அவருடைய தலைமையில், திமுக தலைவருடைய தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமராக வரணும் முதல் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிடுவியா? அது ஏதாவது டைவர்ஸ் ஆகி போய் கேட்டால் கூட அர்த்தம் இருக்கு. கல்யாணம் பண்ணி இணக்கமா குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரை கட்டிக்கிடுவியான்னு கேட்டா அப்படி. அதனால அந்த கேள்விக்கே இடம் இல்லை. இப்போ பக்கத்தில் அப்படியே புதுக்கோட்டைக்கு போகிறோம். அங்கே மாட்டு வண்டி பந்தயம் நடக்கு. இந்த பொன்னல் ஏரி கரையோரம் சங்கு சக்கு 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 சங்கு சக்கு சக்கு சக்குன்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தாங்க. அப்படியே பொன்னல் ஏரி கரையோரம்னு மாட்டு வண்டியில் சல்லு சல்லு சல்லுன்னு பார்த்துட்டு அப்படியே எட்டி பார்த்தா கொடைக்கானலில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மக்கள் வரிசையில் நின்றுருக்காங்க. எதுக்கியா நிற்கிய அப்படின்னு பார்த்தா அந்த மக்களுக்கெல்லாம் நல்லா சோறு ஓட்டு சாப்பாடை வச்சு அப்படியே கம்பளி இம்பளியெல்லாம் இது பண்ணி நல்லா குளிருது, போய் இறுக்கி பொத்தி நல்லா தூங்குங்க, உடம்ப கதன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாருங்க அசாம் பக்கம் எட்டி பார்க்குறோம். அங்கே ஒரு விதமாக புலம்பல் என்ன அப்படின்னா, ஐயா வண்டி நிற்கி ஏற்பாடு காடும்பியா உள்ளே இருக்க இன்ஜின் இருந்து எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டாருங்க, கூடு மட்டும் நிற்கிதியா, என்னவா இருக்கும், ஒருவேளை வண்டியை தள்ளிட்டு போனால் நம்பர் பிளேட் வச்சு பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் உருவிட்டு போகிறாங்க. புது டெக்னிக்காக இருக்க. என்ன மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த விஷயம்லாம் சூப்பராக தானே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இப்படி தாங்க இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த தர்பாரில் அதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொட்டுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். மீண்டும் அடுத்த தர்பாரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.